ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா அது இந்த பொட்டைக்கோழி எடுத்து இந்த ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். குக்கரில் 150 ml நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 5 காஞ்ச மிளகா, 1 இன்ச் அளவுக்குள்ள இஞ்சை தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி எண்ணெயில் பொரிய விடலாம். காஞ்ச மிளகாவும் இஞ்சும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ண 1/2 கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 3 விசில் போல் விட்டுக்கலாம். விசில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். இது முட்டை இட்டுக்கிட்டு இருக்க கோழி ஒரு வாரம் முட்டை இட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அறுத்தோம் அப்படின்னா இதில் ஒரு 4-5 முட்டையாச்சும் இருக்கும். அதே மாதிரி தான் பிளான் பண்ணி அறுத்தாச்சு. இதில் இருக்க முட்டையை அப்படியே இந்த கறியோடு சேர்த்துடலாம். கூடவே அந்த முட்டை பை, ஈரல் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கலந்து விட்டோம் அப்படின்னா முட்டையெல்லாம் கரைஞ்சிரும். இதை நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் இந்த ரெசிபி பேரையும் சொல்லிடுறேன். எங்கள் ஊர் ஸ்பெஷல் எண்ணெய் கறி. இந்த எண்ணெய் கறி செம்மையாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.